ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான இது பதிவு. என்னென்னு, நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில வேலைகள் ஒர்க் அவுட் ஆகலை, சில நன்மைகள் கிடைக்கல, ஏதோ போயிட்டு சாமி என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒரு அரசியலில் இருக்கிற அன்பர் கூட ஃபோன் பண்ணி பேசிட்டார். இந்த மாதிரி சாமி நீங்கள் சொன்னீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் ஒன்றும் பதவி இதெல்லாம் கிடைக்கல, பிரச்சனைகளும் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்தமாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. இப்போ இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, சனி, ராகு, கேது, இது ஒன்று. ரெண்டாவது இந்த கிரகங்களோட பார்வைகள்னு ஒன்று இருக்குது. ராகு கேதுவுக்கு கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வை தான். இந்த சனீஸ்வர பகவான் மேஷ ராசியை பார்க்குறார், சிம்ம ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார் 3, 7, 10. அதுமாதிரி குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார் 5, 7, 9. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு, எந்தெந்த கிரகங்களோட பார்வை இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டோம்னாலே உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும், எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணி முன்னேறணும். இது எச்சரிக்கையான ஒரு பதிவு. ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஏன்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்ம ராசியை தான் பார்க்குறாரு. மனசில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. எடுக்கிற காரியங்கள் தடை தாமதங்களை தான் சந்திக்குது. இந்த வேலையை இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகலை, சில நேரங்களில் மைனஸில் போயின்னு இருக்கு. சரி, பரவாயில்லை. அடுத்தபடியாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியம் எதனால் சீர்கெட்டது அதை சரி பண்ணிக்கோங்க. மனக்குழப்பம் எதனால் வந்தது அதை சரி பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்றொன்றையும் நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் கேது இருக்கார். குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கார், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்கார், பேசுகிற வார்த்தையில் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்கார். ஒரு வண்டியை வெளியில் எடுத்தாலே குழப்பம். ஆனால் இந்த குரு 5ஆம் பார்வையை அங்கே பார்க்கறதுனால சமாளிக்கிறீங்க, குழப்பம் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க. இதுதான் போயிட்டுருக்கு. அடுத்து சகாயஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, இதை பிடிச்சிக்கோங்க. இந்த சகாயஸ்தானத்தை பிடிச்சிக்கோங்க, 3ஆம் இடத்தை பிடிச்சிக்கோங்க. என்ன முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. பிரச்சனைகள் இருக்கும், 1008 டென்ஷன் இருக்கும். இந்த வேலையை செஞ்சால் உருப்படாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வேலையை எடுங்க, அதை உருப்பட வைங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அடுத்து சுகஸ்தானம் 4ஆம் இடம்னாலே நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு தாயாரோட ஸ்தானம், வண்டி வாகனம் இதுக்கெல்லாம். அதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். சூப்பர். அதே சமயம் சனீஸ்வர பகவானும் 10ஆம் பார்வையை பார்த்துருக்கார். ஸோ 50-50 தான் கிடைக்கும் சுகம். எப்படின்னா ஏதோ போயிட்டுருக்கும், அப்படியே போயிட்டுருக்கும். ரைட் இன்றைக்கி பெருமாள் இதான் படி இழந்தாரா, இன்றைக்கி சிவன் இன்றைக்கி இதான் படி இழந்தாரா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா 50-50 கிடைக்கும். சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பஞ்சமஸ்தானத்தில் எந்த கிரகமும் பார்வை இல்லை, எந்த கிரகமும் இல்லை. ஸோ குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க.
இந்த இடத்துல இதையும் நீங்கள் பிடிச்சிக்கணும். எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணணும். புரியுதா? நீங்கள் பட்டா போட்டுக்கணும். எப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மனசு தெளிவாகும். எதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அடுத்து பகைருண ரோகஸ்தானம் முக்கிய 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கும்போது குரு தனது 9ஆம் பார்வையை அங்கே பார்க்குறாரு. சூப்பர். உத்தியோகத்தில் எப்போவுமே சிம்மராசிக்காரர்கள் அடிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கும் குழப்பம் இருக்குது. சரியா? ஏன்னா அரசாங்கத்துறையிலலாம் இருப்பீங்க, IPS IAS இவங்கெல்லாம் இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லையா? இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி அடைவீங்க. அடுத்து உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க. அதுமாரி வருமானம் ஏதோ வந்துகிட்ருக்கும், கடன் அடைச்சிட்ருப்பீங்க. அடுத்தது களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். களத்திராதிபதி களத்திரஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தது அஷ்டம ராசியில் ராகு பகவான் 8ஆம் இடத்துல ராகு பகவான். நீங்கள் நம்ம ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டங்கள். உங்களோட 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார். என்ன அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இவர் மறைவு அப்படின்னாலும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஒரு வியாதியை எதிர்பாராமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? ஒரு வியாதியை எதிர்பாராமல், வியாதியே பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் தான் வரும். புரியுதா? அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருந்தோம்னா ரொம்ப நல்லது. சரியா? அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். ஸோ தந்தையார் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். என்னென்னா இப்போ தந்தையாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு எப்படி வந்தது? அதை யோசித்து அதை எடுத்துருங்க, ஒத்துமையாயிடலாம். அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள்ட்ட எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்து அந்த நெகட்டிவை ப்ளஸ் ஆக்கிக்கோங்க. ஸோ நல்லது. அடுத்தது ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல குரு வந்தவுடனே சில பேருக்கு உத்தியோகம் மாறிடுது. இந்த உத்தியோகத்துலேருந்து அந்த உத்தியோகம் அப்படின்னு போயாச்சு. சில பேருக்கு பதவி உயர்வும் கிடச்சிருக்கு. அதுவும் மாற்றம் தான். இந்த இடத்துல நிறைய ஜோதிடர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. பதவி உயர்வும் ஒரு மாற்றம் தானே. இப்போ சாதாரணமாக இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க ஒரு கலைத்துறையில், உங்களுக்கு திடீர்னு ஒரு டைரக்டர் சான்ஸ் கிடைக்குது. அப்போ அது பெரிய உயர்வு தானே. அது நீங்கள் மாற்றம்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு இனிமையான மாற்றம். அதேமாரி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கிறது. அப்போ என்ன? அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும், உத்தியோகத்தில் கிடைக்கும். அடுத்தது லாபஸ்தானம். எந்த கிரகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு லாபம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போட்டு எப்படி லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வரும். அதேமாதிரி உத்தியோகத்துலேயும். விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. மூச்சு விட்டுக்கோங்க. இந்த சிம்மராசி என்பவர்கள் பெரிய விஷயம், பாக்கியம். தாராளமாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, இடமாற்றம் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக இருக்குங்க. அதேமாரி இடமாற்றம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு வேறு இடத்துக்கு மாற்றம் அடைக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துன்னு நல்லபடியாக போங்க. ஸோ இந்த 12 இடத்துல தான் இந்த கிரகங்களோட இந்த பிளானட்டரி பொசிஷன், அதே சமயம் பார்வை பலம். ஆக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி நோய் இதிலெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இந்த பரிகாரம் அப்படிங்கும்போது தினந்தோறும் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக சூரிய வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அடுத்தது குரு வழிபாடு. குரு பகவானுக்கு நீங்கள் குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள். ஓம் ரிஷபத் வஜாய வித்மேகே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 27 தடவை தினந்தோறும் சொல்லுங்கள். குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இது எதுக்காக இந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இல்லையோ அந்தந்த இடத்த நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அதேமாரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, எந்தெந்த கிரகங்களோட பார்வைகள் எந்தெந்த இடத்துல விழறதோ அதெல்லாம் சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.
இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து உஷாராக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா சிம்பிள் பாயிண்ட்டு. நீங்கள் வண்டியில் வேகமாக போயிட்டு இருக்கீங்க, ஸ்பீட் பிரேக், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு ஸ்லோ பண்ணி அப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஸ்பீட் எடுக்கிறீங்க. இதுதான் அது மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு எப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்து கரெக்ட் பண்ணணுமோ அதை நான் சொல்லிட்டேன். அந்தந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்து அப்படியே உங்களை முன்னேற்றிக்கங்க. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.